கொஸ்டின் என்னன்னா, நீங்க இப்ப நெறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த லோகோ, மெமெண்டோ டிசைன் மெமெண்டோலாம் வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் ஃபுட், எந்த ஏரியால ஸ்டே பண்ணணும், இந்த மாரி நெறைய டெசிஷன் மேக் பண்ண வேண்டியிருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க டெசிஷன் எடுக்கும்போது, இது வந்து ஃபிரெண்ட்ஸ் கிட்ட எப்படி போய் சேரும்? அவங்களுக்கு புடிக்குமா? இல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி ஏதாவது தோணியிருக்கா? அப்படி நீங்க ஐயோ! நீங்க வந்து ஒரு மாரி ஸ்கெப்டிக்கலா இருக்கிறது வந்து சூப்பர் ஹிட். எல்லாருக்கும் வாவ்! செம்மையா இருந்தது. பயங்கரமா பிடிச்சிருக்குது அப்படின்னு அவங்க சொல்ற மாரி ஏதாவது சினாரியோஸ் இருக்கா? யாரு சொல்றீங்க? அப்படி எதுவும் இல்ல நெறைய எனக்கு வந்து நான் சொன்ன மாரி இடம்லாம் ஓகே, கிளைமேட் நல்லா இருக்கணும் அதெல்லாம் யோசிச்சோம். ஏன்னா மல்டிபிள் ரீஜன்ல ம். இருந்து வராங்க. ஸோ கொஞ்சம் நல்ல நல்ல வெதர் இருக்கணும் அப்படின்றது தான் அதை ஃபிக்ஸ் பண்ணோம். பட் எனக்கு அதுல ஸ்ட்ராங்கா நான் 2 தடவை போனனால ஷூட்லாம் பண்ற இடம்னால அது ரொம்ப கண்டிப்பா பிடிக்கும்னு நினைச்சேன். நான் ஓகே. சொன்ன மாதிரி எனக்கு அந்த 3 நாள் சொல்லிட்டோம். 2 நைட்டாவது இருக்கணும்னு சொல்றோம். நம்ம நிறைய கேம்ஸ் பிளான் பண்றோம். ஸ்ரீதர் சொல்லிட்டான், நீ வந்து ஃபார்முலா வந்து அஜெண்டா பேஸ்லாம் போனோம்னா நல்லா இருக்காது. ஆபீஸ்ல போய் ஆஃப் சைட் போன மாதிரி இதுதான் அஜெண்டா எல்லாம் பண்ண வேண்டாம். அஜெண்டா டீம் பில்டிங் மாரி. வச்சுப்போம், என்கேஜ் பண்றதுக்கு என்னென்ன பண்றதுன்றத வச்சுக்கலாம். பட் ஆ. லீவ் இட் இன் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டா பேக்ரவுண்ட்ல அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் நாங்க. பட் எனக்கு அந்த இது இருந்தது. அது கண்டிப்பா எப்படி இதெல்லாம் நடக்குமா, எல்லாரும் அந்த ஃபுல்லி என்கேஜா இருப்பாங்களான்ட்டு. ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி செம்மையா அது நான் சூப்பர். எதிர்பார்க்காததுக்கு மேல அந்த ம். மண்டே மார்னிங் மண்டே ஆஃப்டர்நூன் போற வரைக்கும் மண்டே ஆஃப்டர்நூன் தான் கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கும்போது சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தோமே ஒழிய எப்படி டைம் போச்சுனே தெரியல. பயங்கரமா போச்சு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ம். நம்ம அந்த ஃப்ரைடே சாட்டர்டேயோ நம்ம அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணோம் தெரியுமா, கேம்ஸ்ல இருந்து ஆமா, ஆரம்பிச்சு. ஆமா. அது வந்து டோட்டலி அன்பிளான்டு. ஆ. அண்ட் அரசியல் டீம் வந்து கொரியோகிராஃபி இருந்தா கூட அவங்க ஆர்டர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது அடுத்த லெவல் போயிடுச்சு. ஓகே, ம். அது வந்து எங்களோட பிளானிங்லயோ இல்ல தாட் ப்ராசஸ்லயோ ரொம்ப அதை பத்தி யோசிக்கல. ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா அந்த பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் எவ்ரிபடி, அது ம். டம்ஷரடா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், கேம்ஸா இருக்கட்டும், ஆமா. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆடி ஆடி அந்த என்ன சைனீஸ் விஸ்பர் மாதிரி பண்ணோம் தெரியுமா அந்த கேம். ஆமா. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாஷா அப்பதான் வந்தான். பாட்டு ஆமா. பாட்டு பாட ஆரம்பிச்சு எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு 6-7 ஹவர்ஸ் வந்து நாங்க யாருமே பெருசாலாம் பிளான் பண்ணல. அது வந்து டோட்டலி டெடிகேட்டட் இம்ப்ராம்ப்டுவா. நீங்க டான்ஸ் ஆடுனீங்களே, அப்புறம் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடணுமே. ஆமா, அது எல்லாரும் ஆடினாங்க. அதுதான் மெயின். ஓகே, நீங்க வந்து கோரியோகிராஃப் பண்ணி நீங்க யோசிச்சே இருந்தீங்க. ஆனா யூ கேம் அண்ட் பெர்ஃபார்ம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அந்த ஈவினிங் வந்து ஃபுல்லி என்கேஜா இருந்தது. கேர்ள்ஸ் டீம் அரசி அண்ட் டீமுக்கு வந்து பயங்கரமா போச்சு. அந்த இவன் சொன்ன மாதிரி கேம்ஸ் ஆரம்பிச்சப்ப எப்படி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. என்கேஜா இருந்தோம். பட் அது போனதே தெரியல டைம். அதெல்லாம் எதிர்பார்க்காம பயங்கர ஹிட்னு சொல்றேன் நீ கேட்ட மாதிரி. அதெல்லாம் சூப்பர் ஹிட் சீன்ஸ் இருக்கலாம். பயங்கரமா எனக்கு வந்து மட்டி நம்ம யூனிவர்சிட்டி கிளாஸ்ல போய் உட்காந்துருந்தோம் இல்லையா, அது வந்து ஏன்னா ப்ரொஃபஸர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியல. பட் உள்ள போய் உட்கார்ந்த உடனே அது லைக் 96 97ல நம்ம எப்படி உட்காந்துருந்தோமோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து அரசு போய் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா செருப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கிட்டத்தட்ட அப்படியே கம்ப்ளீட்டா ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் போர் அடிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணது 1/2 hour to 1 hour தான் அங்க இருக்கணும். அதுக்கு மேல அங்க இருந்தோம்னா அவங்க வந்து நம்ம எதுவும் கேட்ட கூட நினைச்சிட்டே இருந்தோம். பட் ஆக்சுவலி லக்கிலி தேங்க்ஸ் டு ஹெச்ஓடி, அவர் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. சூப்பர். சோ நீங்க வந்து நீங்க 3 பேரும் இப்போ 3 ரீயூனியன் பிளான் பண்ணீங்களா? இப்போ 15, 20, 25ஆ? 3 ரீயூனியன் இருந்ததா? இல்ல அது 20க்கு முன்னாடி அபௌட் அரௌண்ட் 15, 16ல ஒரு இது ஒன்னு போய் பார்த்தோம். யூனிவர்சிட்டி போனோமே. வெட்டி அரசு கார்ல போனோமே. ஆமா, அது வந்து ரொம்ப பெரிய பிளான் இல்ல. அது சும்மா அது ஒரு சாதாரண. பட் அதுவே நம்ம ஒரு 16 பீப்பிள் நம்ம ஆமா பெரிய பிளான். சோ அது வந்து ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க பிளான் பண்ணது 20th சென்னையில பிளான் பண்ணதா? சோ அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் பிளானிங் வச்சுக்கலாம். அதுல ஏதாவது டேக்அவே எடுத்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? ஏதாவது லேர்னிங்ஸ் இருந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏதாவது டிஃபரன்ஸ் பாத்தீங்களா பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ்ல? See, அது வந்து ஒன் டே. ஒன் நைட். சோ ஒன் நைட் மீனிங் முந்தின நாள் வர்றோம், நைட் ஸ்டே பண்றோம்,
செக் அவுட் பண்றோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய கம்யூனிட்டிக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வந்து ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் செட்டில் டவுன் ஆகிட்டு அன்னைக்கு ஒரு ஈவினிங் அண்ட் நைட் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்த நாள் திரும்ப காலையில மத்தியானம் என்ன கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா இப்போ 3 days பீப்புள் என்கேஜா இருக்கணும் அப்படிங்கிற இது. ஸோ அப்போ அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ், இடம் நல்லா இருக்கணும், ஃபுட் நல்லா இருக்கணும், லொகேஷன் நல்லா இருக்கணும். லக்கிலி அந்த வெதர் நல்லா இருந்தனால யாருமே பெருசா அதை ஃபீல் பண்ணல, ஹியூமிடா இருக்கு ஹாட்டா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணல. ஸோ அதே சென்னையில வந்து 3 நாள் வந்து கொஞ்சம் தடுமாறி இருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஸோ அண்ட் அந்த ரூம் பிளானிங் வந்து ப்ராப்ளி டேக் அவேன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நைட்ங்கிறனால பெருசா நாங்கள் பிளான் பண்ணல. பட் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப மெனக்கடலை இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல. பட் அதெல்லாம் ஒரு டேக் அவே தான் கம்பேர்ட் டு தட். இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்றது இந்த ஜூலை ஆகஸ்ட் இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு காமன் ஏப்ரல் மே வந்து சூட் ஆகும், யூஎஸ்ல இருக்க மக்களுக்கு ஒரு டைம் சூட் ஆகும், யூரோப்பியன் யூனியன் அந்த இதில் ஒரு சூட் ஆகும். அதை வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இதுக்கும் அதை கொஞ்சம் ரொம்ப யோசிச்சோம். அது அந்த 20th இயர்ல இதனால நம்ம நிறைய 15 தான் வந்து டர்ன் அரவுண்ட் இருந்தது இல்லையா. ஸோ அது ரொம்ப காமனான டைம் நம்ம கண்டிப்பா அரைவ் பண்ணணும். ஏன்னா க்ளோஸ் டு 36 நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ண வைக்கணுங்கிறது எங்களோட மெயின் இதாக இருந்தது, மோட்டோவா. ஸோ அது வந்து அப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமா டிசைட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்ல அட்வான்ஸாக டிசைட் பண்ணணுங்கிறது தான் மெயின் டேக் அவே ஃப்ரம் 20th to 25th இயர். அது ஒன்று, அதுதான் மேஜர் நினைக்கிறேன் எனி ரீயூனியன் பிளானுக்கு வந்து. ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணியும் வரக்கூடாது. எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க, வரணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு அந்த கன்ஸ்ட்ரைன்ட் வந்து நம்ம இருக்கிறது இதை நம்மளை வந்து பிளாக் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த காமன் டைம் அரைவ் பண்றது தான் நம்ம மெயினானது இருக்கு. அதுக்கப்புறம் லொகேஷன்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபுட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்ற எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எவ்ரிபடிஸ் பிரசன்ஸ் நம்ம என்ஷூர் பண்றது தான் ரீயூனியன்ல ரொம்ப முக்கியம். இன்னொன்னு அந்த டைம்ல வந்து நம்ம அந்த மொமெண்டோஸ் இதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல ஃபர்ஸ்ட். பட் இதுல வந்து அதெல்லாம் கொஞ்சம் அது வந்து கண்டிப்பா எல்லாரோட லைஃப்ல ஒரு மெமரபிள் இதா இருக்கணும்னு சொல்லிட்டு, அண்ட் வி ஆல்சோ வாண்டட் டு என்ஷூர் தட் வராதவங்களுக்கும் அது ரீச் அவுட் ஆகணும்னு சொல்லி ஒரு மெனக்கெடல் எடுத்தோம். ஐ மீன் நாங்க மட்டும் இல்ல, யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து எல்லாம் இது பண்ணி ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் கண்டிப்பா இந்த இதுல இருந்தது. அப்சல்யூட்லி அது தெரிஞ்சது நல்லா. ஸ்ரீதர் உனக்கு ஏதாவது இருக்கா? ஆமா, ஐ திங்க் 1 night and 3 night பிக் டிஃபரன்ஸ். அப்புறம் பிளேஸ், இப்போ முன்னாடி வந்து சென்னையில இருந்தது, ஸோ எதனால நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு. இது வந்து கம்ப்ளீட்லி ரிமோட் பிளேஸ், ஸோ அது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் வந்து இன் டைம்ஸ் ஆஃப் மணி ஆல்சோ, இப்போ 1 night வந்து அது ஜஸ்ட் லைக் தட் பிளான் பண்ணிட்டோம். இது வந்து நிறைய யோசிச்சோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு கொடுக்க முடியலன்னா நம்ம கூட கொடுத்துடலாம், பட் அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாமா, எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு பண்ணும்போது அதுலயே நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் யா ஐ திங்க் அதுலயும் 20 yearsலயும் நம்ம போய் இதெல்லாம் கீச்சைன்லாம் நடிச்சோமே. ஆமா, டிஷர்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு கம்ப்ளீட்டா இருந்தது. பட் வெரி வெரி லாஸ்ட் மினிட் அது ஜெய் நல்லா ஹேண்டில் பண்ணோம். நாங்களே அந்த கீ செயின்லாம் அவனா முடிவு பண்ணி டப்புன்னு போட்டான். நிறைய இவ்வளவு தூரத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கடா அது ஒரு மைண்ட் செட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே 1 வருஷம் டிஸ்கஸ் பண்ணாலே டிசிஷன் எடுக்க முடியாது. இவன்ட்ட போய் 1 வாரத்துக்குள்ள இருக்கு. லாஸ்ட் டைமும் ஜெய் தான் பண்ணா, இந்த வாட்டியும் இந்த மொமெண்டோ அது பண்றது ஃபுல்லா ஜெய் தான். சூப்பர் சூப்பர். எனக்கு அவ்வளவுதான், முக்காசி என்னோட क्वेश्चंस எல்லாம் முடிஞ்சது. ஜெனரலா ஒரு டேக் அவே இந்த வீடியோ பாக்குற வேற யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ரீயூனியன் பிளான் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. நாங்களாம் அரேஞ்ச் பண்ணோம். as a person who came to the reunion, ஒன்னோட டேக் அவே சொல்லு. இப்போ நாங்க வந்து இதுதான் ஒரு பிளான் பண்ணோம், ஏதோ ஒரு இப்படிதான் நடக்க போகுதுன்னு விஜுவலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. நீங்களும் கொஞ்சம் பேருக்கு வந்து பேசுனீங்க, விஜுவலைஸ் பண்ணிருப்பீங்க. பட் எப்படி யோசிச்சீங்க, எப்படி நடந்தது அப்படிங்கிறது? எனக்கு வந்து எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஏன்னா நிறைய வந்து நான் அதாவது ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னா என்னவா இருந்தாலும் ஜாலியா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வந்தேன். ஆனா அந்த பிளானிங், ப்ராப்பர் பிளானிங், எக்ஸிகியூஷன் வந்து காலையில சாப்பாடுல இருந்து ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்றது எல்லாமே எல்லாரையும் என்கேஜ்டா வச்சிருந்தது வந்து எனக்கு எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, செம்மையா இருந்தது. அப்புறம் கோஆர்டினேஷன், இந்த டிஷர்ட்ஸ், மெமெண்டோ இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ப்ராப்பர் இவென்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஒரு அமெச்சூர்
3 பேர் சேர்ந்து பண்ணா இந்த மாதிரி இல்ல. அப்புறம் அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ஓவராலா சூப்பர் ஹிட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரல, அப்படியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா நெக்ஸ்ட் எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதனால எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இயர் இது யுவர் சைடு தான, அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்படி அப்படி ஆந்திரால ஆந்திரா 27 அதாவது நம்மளுக்குள்ள ஆனஸ்டா இருந்ததுன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி இருந்தது. பட் கம்பேர் டு வாட் ஹேப்பன்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, பெருசா அது பிராட் சர்க்கிள் அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்ல அப்படின்ற மாதிரி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அமேசிங்கா இருந்தது. அப்படியே ஒரு ஸ்பால போய் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்தது ஓவராலா. எனக்கு நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் நான் பொண்ணுங்க கிட்ட கேட்டதுல இருந்து எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. பிளஸ் ஃபேமிலிலாம் இல்லாம ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணு இருக்குது, தே கம் அவுட், அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ரிஃப்ரெஷ் ஆகி போனாங்க, அப்படிதான் நான் சொல்றேன். இட் வாஸ் அமேசிங். எனக்குமே நான் அந்த சொன்னேன்ல ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, அந்த கிளாஸ்க்குள்ள போகும்போது ஒரு சின்ன இன்ச் அளவு கூட நம்ம ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள வரோம் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இது எக்ஸ்டெண்டடா நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்து யாரையும் பார்த்து பேசும்போதோ அந்த 25 இயர்ஸ் கேப். இப்ப என்னோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இல்ல நான் காலனில நாமல புதுக்கோட்டையில 20-25 வருஷம் கழிச்சு பேசுறோம்னா, அன்னைக்கு நம்ம போடாவாடான்னு பேசணுமா இல்ல போவான்னு பேசணுமா, அந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு அந்த தயக்கம் ஆரம்பிக்கும். இங்க அப்படி இல்ல, சட்டுன்னு ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரி 96 ஜூன் முடிச்சுட்டு ஜூலைல மீட் பண்ற மாதிரி எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரிதான் நான் எல்லாரையும் பார்த்தேன், யாருமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட அது காமிக்கல. ரைட். அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ், இப்ப நான் பார்த்த வரைக்கும் பேரண்ட்ஸ் அங்கிள் ஆண்டிஸ் எல்லாம் ஒரு ஏஜுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. 40, 50. நான் எனக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு 25 to 30 ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் அதே மைண்ட் செட் தான், பேசுறதும் சரி எல்லாமே சரி. ஒரு வெரி குட், அந்த ஒரு செம்மையா இருந்தது அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம அப்பப்போ ஒன்று மீட் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல கம்ப்ளீட்லா கனெக்டட். அதோட கண்டினியூட்டியும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னொன்னு அப்புறம் நம்ம நடுவுலலாம் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். ஐ திங்க் இந்த பட்ஜெட்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்போ நீ கால் பண்ணி பேசுனது, அந்த மாதிரி அப்பப்போ பேசிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். இல்ல அந்த கன்ஃபியூஷன்லாம் எப்படின்னா, நம்ம டைப் பண்ணும்போது ஒன்னு யோசிச்சு எழுதுவோம், ஆனா அது வந்து வேற மாதிரி கன்வே ஆகும். பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும். நம்ம டோன், நம்ம எப்படி சொல்ல வரோம், என்ன அப்படின்னும் போது அங்க வேற மாதிரி நம்ம கேஷுவலா சொல்றது, டைப் பண்றது, அதெல்லாம் லேர்னிங்ஸ் தான் எனக்கு டேக்அவே நிறைய. அதெல்லாம் கண்டிப்பா அவன்கிட்ட பேசினது ஒரு டர்னிங். அப்புறம் ஒரு தடவை பட்ஜெட் பண்ணும்போது ஆனந்தி வந்து சொன்னா, என்னன்னாலும் பாத்துக்கலாம் நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாலதி கோஆர்டினேஷன் உள்ள இறங்கும்போது கம்ப்ளீட் ஆச்சு. அப்புறம் வேல்மணி அட் சம் பாயிண்ட், அப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் கார்த்தி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டைமென்ஷன். எவ்ரி பாயிண்ட் ஒரு வந்து அந்த பாயிண்ட் சொல்ல மறந்து போச்சு. நம்ம வந்து போட்டோகிராஃபர் வேணும்னு ஐடியா சொன்னது கதை. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அகிலன் அரேஞ்ச் பண்ணான். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அந்த போட்டோகிராஃபரோட கார்த்தி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு. அவன் எடுத்த மெமரி தான். இல்ல கரெக்டா நீ சொன்னது. அசோக் வந்து டிஃபால்ட் போட்டோகிராஃபர். பட் ஆனா ஏன்னா அவன் லாஸ்ட் டைம் எடுத்தனால தெரியும் இப்பதான் அசோக் கொண்டு வருவான் அப்படின்னு தெரியும். பட் கார்த்திக் சொல்லியும் வச்சிருக்காரு. கார்த்திக் வந்து எண்ட் டு எண்ட் கவர் பண்ணது வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் அசோக் அந்த எல்லா மொமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணது, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பரா. அது இப்ப பார்த்தாலுமே டக்கு நம்ம அந்த 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 1 இயர் பேக் போயிடுவோம் நம்ம. ஆமா, நம்ம இந்த நாங்க 3 பேருன்றது வந்து சென்ட்ரலைஸா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து சும்மா நாங்க லோக்கல்ல இருக்கிறோம், இங்க மீட் பண்றோம், நாங்க சில விஷயங்கள் பண்றோம். இப்ப ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, ஜெய் சொன்ன மாதிரி, there are many other people in our including you, அசோக், மாலதி எல்லாம் ஃபுல்லா. நான் வந்து எனக்கு இந்த டிசைன்லாம் பண்ண பாட்டி நீயே, என்னால எல்லாம் டைம் இல்லை, நான் போய் இது பண்ணோம்னா ஃபுல்லா அந்த லோகோக்கெல்லாம் டிசைன்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நிறைய ஒரு புக் எல்லாம் அடிக்கலாம் அப்படிலாம் வச்சிருந்தோம். எதையுமே நோன்லாம் சொல்ல, ரீஜனா பிச்சு நீ அங்க பாத்துக்கோ, பாஷா நீ அங்க இதெல்லாம் பாத்துக்கடா, கவிதாட்ட சொல்ல, அங்க சென்னையில இருந்த அரசி நீ எல்லாம் பாத்துக்கோங்கன்னா யாருமே அது எல்லாருமே நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. லோக்கல்ல இருந்தனால நம்ம அதை பத்தி சொல்றோம். பட் எல்லாம் நிறைய குரூப்ஸ் வந்து நம்ம டீம்ல நிறைய எஃபோர்ட். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு
யார் யார் வரலையோ அவங்க எல்லாம் அடுத்ததையும் கண்டிப்பா வரணும். காரணம் சொல்லக்கூடாது, வர முடியும். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க அந்த பீப்புளை டெலிகேட் பண்றீங்க இல்லையா ஒர்க், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஒரு லீடர்ஷிப் எடுத்து பண்றீங்கனாலும் எல்லாமே நீங்க பண்ண முடியாது. ஸோ யூஆர் ஐடென்டிஃபைங் த ரைட் பீப்புள் அண்ட் டெலிகேட்டிங், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. சரி, இன்னொன்னு எனக்கு நீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்ம 25 years back we did have எல்லாரும் எப்படியுமே சேர்ந்தே தான் சுத்திட்டு இருப்போம். அது ஒண்ணு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ், மிடில் பெஞ்சர்ஸ், பேக் பெஞ்சர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா. படிப்ஸ் கொஞ்சம் ஓகே, அப்புறம் ஜாலியா லூட் அடிக்கிறது. ஆனா இந்த ரீயூனியன்ல இந்த ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கிறவங்க இல்ல அப்படின்னு மாதிரி இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி, எனக்கு வந்து வெங்கட், ராஜன், கார்த்தி எல்லாம் பயங்கர ரெவலேஷன். எனக்கு விவேக் சிவா சான்ஸே இல்ல. சோ இட் வாஸ் வெரி வெரி ஒரு பயங்கரமான மொமெண்ட்ஸ் தான். சரி, ஸோ வைண்டிங் டவுன், மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ், ரீயூனியனுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும் இது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய பேசினதே எல்லாம் கவர் ஆயிருக்கும், பட் நீங்க ஏதாவது ஸ்பெஷல் அட்வைஸ் ரீயூனியனுக்கு அப்படின்னா ஏதாவது கொடுப்பீங்களா? நான் எல்லாத்தையும் பண்றேன்டா அப்படின்னு யாரும் கை தூக்கிடாதீங்க. ஐ திங்க் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் நிறைய நடக்குது, எல்லாம் வேற வேற டைப் ஆஃப் ரீயூனியன் நடக்குது. சிலர் வந்து மார்னிங் மீட் பண்ணா ஈவினிங் போறாங்க. ஸோ இட் அகைன் டிபெண்ட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ரீயூனியன் தான் பண்ண போறாங்க. ஸோ நம்ம அட்வைஸ் பண்றதுக்குன்னு எதுவும் இல்லை, பட் வந்து அந்த பிளானிங் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். பிளானிங் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். இல்லை, இவன் சொன்னப்போ எனக்கு அந்த பாயிண்ட் தோணுச்சு. அந்த ரீயூனியன்ன்றது எதுக்கு? அந்த we have to relive இல்லையா அந்த அதுக்கு வந்து யாருமே தயவு செய்து இந்த மார்னிங் டு ஈவினிங்லாம் பிளானே பண்ணாதீங்க. ஒன் டே வில் நெவர் எனஃப். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 2 nights அதாவது நீங்க பிளான் பண்ணாதான் யூ கேன் ரீலிவ் ரியல்லி அந்த கொலாபரேஷன். அவங்க திருப்பி பேசி அந்த 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்குலாம் இருக்கும். ஸோ நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்ஸ் இன் 10 years, ஒன்ஸ் இன் 15 years பிளான் பண்றவங்க, நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்துட்டு ஈவினிங் பண்றதோ இல்லை ஓவர் நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் போறதோ, இட் வில் நாட் ஃபுல்ஃபில். அது வந்து நீங்க சும்மா ஆன் கால்ல பேசி ஜூம் மீட்டிங் பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து மினிமம் 2 nights பிளான் பண்ணுங்க. ரீயூனியன் பிளான் பண்றவங்க எல்லாம் ஸ்பெசிஃபிகலி 20 years 25 years மினிமம் 2 nights 3 days பிளான் பண்றது, யூ வில் ரியலி ஃபீல். அப்பதான் நீங்க வந்து அதை அந்த அனுபவிக்க முடியும், அந்த யூ கேன் ரீலிவ். நம்ம முடிச்சுட்டு நம்ம சீனியர் ஒருத்தங்கிட்ட பேசணும். அவரு தான் சொன்னாரு 1 night வச்சாங்க. ஸோ பேசிக்கலி ப்ரீவியஸ் நைட் எல்லாரும் வந்தாங்க, அடுத்த நாள் காலையில ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் போய் பேசுறாங்க, ஃபேமிலியோட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஈவினிங் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இது வந்து மோர் ஒரு ஃபார்மல் ஒரு கேதரிங் மாதிரி. ஸோ நம்ம ஆக்சுவலா இனிஷியலா நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், இதோட தீம் என்ன, ரீயூனியனோட தீம் என்ன அப்படின்னும் போது, காலேஜில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி அதை மட்டும் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன, ஃபேமிலியை கூட தேவையில்லை, ஒரு ஃபிக்ஸ்ட் அஜெண்டா இருக்கக்கூடாது, ஸ்டேஜ்ல போய் பேசக்கூடாது, ஜஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் அதோட பில்டப்பும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ இப்போ முடிச்சுட்டு 25 years அப்புறம் இது மாதிரி மட்டும் பார்த்துருந்தோம்னா இதை பண்ணிருக்க முடியாது. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய சின்ன சின்ன மினி கெட் டுகெதர்ஸ் டெஃபினட்டா மேட் அ டிஃபரன்ஸ். ஸோ கண்டினியூஸா டச்ல இருக்கணும். அப்புறம் இட்ஸ் ரீயூனியன் இஸ் ஜஸ்ட் அபவுட் ரீலிவிங். அதான் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒன்னு சஃபிஷியன்ட் டைம், அட்லீஸ்ட் 2 nights 3 days. அப்புறம் should not be a fixed formal agenda. நாங்க யூனிவர்சிட்டிக்கு போறதே கூட வேண்டாம்னு சொன்னோம். ஜெய் சொன்ன மாதிரி 1 hourல நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். பட் we were enjoying that, so we spent time. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடா இல்லாம ஒரு கிளாஸ் முடிஞ்சிட்டு ஆஃப்டர் த கிளாஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க டியூரிங் யுவர் ரெகுலர் அகாடமிக் இயர், அதை தான் நம்ம பிளான் பண்ணோம். அதுதான் தட்ஸ் தி ரியல் ரீயூனியன். இன்னும் ஒரு விஷயம் உனக்கு தெரியாதது, போனதுக்கு அப்புறம் ஒரு 3 கண்டினியூஷன் நடந்தது உமா வரும்போது. அதுவும் சூப்பரா இருக்கு. உமா வந்தப்ப மீட் பண்ணோம், இப்ப திரும்ப சுபாஷினி வந்தப்ப மீட் பண்ணோம். அதுவும் எல்லாமே என்ன அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து திரும்ப அதே ட்ரெஸ் போட்டு போட்டோ போட்டு ஆல்மோஸ்ட் அந்த அசோக் வர்றப்ப ஸோ 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த மந்த் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இதையும் வச்சிருக்கிறோம், இன்னும் 2-3 பேர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய இருக்குது. வர்றப்பெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி டிஷர்ட் மாதிரி இது ஒரு எபிசோடு ஓடுச்சு.
இவன் முதல்ல ஒரு டிசைன் போட்டான், நீ என் லோகோ வேணாம்னு சொல்லி நான் டிசைன் இந்த வேணும் டிசைன் நல்லா இல்லைன்ட்டு. என்னடா சொல்ற நீ அப்படி ஃபிலிம் மாதிரி போடுறான்ட்டு எல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ண கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெளியில வந்தோன்னே இதோட ஓல்டு டிசைனா இருக்குது, பழைய காலத்துல ஃபிலிம் ரோல் மாதிரி கொடுக்குறேன்னு ஸ்ரீதர் அட்வான்ஸ் கொடுத்துட்டா எப்படா மாத்துறது போய் கேட்டு பாருங்க. அப்பதான் ஜெய் அப்ப சொன்ன வழி தெரிஞ்சது. 5 தடவை டிசைன் சேஞ்ச் பண்ணி டிராஃப்ட் கொடுத்த பிறகு சேஞ்ச் பண்றீங்களா? அதேதான் நானும் சொன்னேன், எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டா இந்த போட்டு குழப்பாதீங்களா, முடியலடா. நிறைய பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணோம், பண்ணிட்டு இது வந்து ஃபைனலா நல்லா இருந்தது. ஐ திங்க் எவரிபடி லைக் இட். அருணாச்சலம் எப்படியாவது இப்படியாவது பார்த்தாருன்னா லைனுக்கு வரவும். ஆமா, இத பார்த்தா எல்லாருக்கும் ரீச் ஆகும். நீ இந்த யூடியூப்ல ஹேஷ்டேக் MKMC எல்லாம் போட்டு விடு, எங்க ரீச் ஆகும். அப்புறம் ஜேபியும் இருக்கிறான், கான்டாக்ட் இருக்கு, பட் இஸ் நாட் கமிங் அப். அவனும் கொஞ்சம் எல்லாரோடையும் கேஷுவலா. எவ்ரிபடி வில் ஹேவ் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணா யூ வில் ரியலி rejoice. So that's our suggestion. Super. So thank you. So on behalf of everybody, on behalf of the 96 batch, thank you to the 3 of you for making it a great success. So thank you everybody. Thank you. எல்லாருக்கும் இதே மாதிரி எல்லா ரீஜன்ல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீ உங்க டீம் எங்க டீம் எல்லாரும் போட்டு அடுத்து ஒரு 26 27th இயர்ல கலகம். ஆமா.